ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வேதாந்தத்தில் அநேக பண்டிகைகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த பண்டிகைகளை எல்லாரும் அனுசரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எதனா சொல்லப்பட்டிருக்கா? ஓகே, ஸோ உங்கள் கேள்வியை நான் மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறேன். வேதத்தில் அநேக பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்கா பண்டிகை இருக்குது, புளிப்பில்லாப்ப பண்டிகை இருக்குது, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் பண்டிகை, அதாவது அறுப்பின் முதல் பலன்கள் அப்படின்றது, அப்புறம் வாரங்களின் பண்டிகை அப்படின்னு இருக்குது, எக்கால பண்டிகை அப்படின்னு இருக்குது, அப்புறம் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்றது, பாவ நிவாரண நாள் வரக்கூடிய பண்டிகைகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பூரியம் பண்டிகை இருக்குது, கூடார பண்டிகை இருக்குது. இப்படி நிறைய பண்டிகைகள் வேதாந்தத்தில் ரொம்ப அருமையான ஒரு காரியமாக அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது, கட்டாயமாக இந்த பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு எதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ ரொம்ப ஒரு உற்சாகத்துக்குரிய ஒரு கேள்வி தான் அது. நல்லா கவனித்து பாருங்கள். பைபிளில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உண்மைக்கான ஒரு தலைப்பு என்ன வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டாய பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தலைப்பு நீங்களே பார்க்கலாம். கட்டாயமாக அந்த பண்டிகை ஒட்டுமொத்த உலகம் கொண்டாடுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி உலகத்துக்குள்ளாக கிறிஸ்துவ மதத்தை அறியாத நிறைய பேரும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே வந்தவங்க கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஒரு மதமாக பார்த்து அதை நிறைய பிரிவினைகள்லாம் அதை பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்குள்ளே நிறைய பண்டிகைகள்லாம் வேதம் சொல்கிறதும் சொல்லாதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நிறைய செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். உலகத்துக்குள்ளேயும் மற்ற ஜனங்களும் நிறைய பண்டிகைகள்லாம் கொண்டாடுறாங்க. இப்படி உலகமே ஒவ்வொரு திசையில் பயணம் செய்துட்டு இருக்கும்போது வேதம் ஒரு சரியான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு புரிய வைக்குது. கட்டாய பண்டிகை, அதாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுமே இந்த பண்டிகையை நிச்சயமாக அனுசரிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது பைபிளில். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒட்டுமொத்த உலகமே, கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து நிச்சயமாக இந்த பண்டிகை என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆசரிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல், சட்டமே பைபிள் இருக்குது. ஓகே, அது என்னது, அது எப்போ அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கியது எல்லாமே. அதில் இந்த பண்டிகைகள் இன்னும் விசேஷமான உண்மைகளை நமக்கு காமிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, 7வது மாதம், அதாவது திஸ்ரீன்ற ஒரு மாதம் இருக்குது. 7வது மாதம் 15ஆம் தேதி ஒரு பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னார். பாருங்க, லேவி ராகமத்தில் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் இந்த கூடார பண்டிகை அதுக்கான ஆதாரங்களை இங்கே கொடுத்துருக்கார். 7வது மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்டிகை ஸ்டார்ட் பண்ணணும். 7 நாட்கள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அது கூடார பண்டிகை அப்படின்னு சொன்னார். சரி, இந்த கூடார பண்டிகை எதுக்காக செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்னு ஒரு காரணம் நமக்கு தெரியணும். பாருங்க, அது 42ஆம் வசனம் படிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நான் இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்கிற பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு. ஓகே, அப்போ இங்க ஒரு காரணத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அங்கிருந்து தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க வனாந்திரத்தில் தான் அவங்க டிராவல் பண்ணணும். அந்த வனாந்திரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவங்கள ரொம்ப ஆச்சரியமான வகையில் பாதுகாத்தார்.
வழிநடத்தினார், அரவணைத்தார் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதன் மூலமாக சொல்லப்படுது. அப்போ அவங்கள கூடாரங்களில் வந்து அவர் பாதுகாத்திருக்கார், அவங்கள கைவிடல தேவன் இப்படின்ற விஷயத்த இங்கே சொல்லிட்டார். இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கூடாரத்தில் தங்குனாங்க இப்படின்ற காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்டே சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கானான் தேசத்துக்கு சென்று சேர்ந்த பின்பு இதை வந்து ஒரு பண்டிகையாகவே கொண்டாடணும். அப்போ அந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடும் பொழுது என்ன நினைவு கூறுவீங்க? என்ன நினைவு கூறுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெய்வனாக இருக்கிற இவ்வளோ ஆச்சரியமான வகையில் இவங்களை வனாந்திரத்தில் பாதுகாத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பண்டிகையை கொண்டாடுவீங்க. இதுதான் இதோடைய வந்து பேசிக். இந்த பண்டிகை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னாகமத்தில் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 13, 14லையும் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்படி 3 முக்கியமான இடங்களில் காமிக்கப்பட்டிருக்கும். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு அடிப்படை. நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, வேதாகமத்தில் நிறைய பண்டிகைகள்லாம் காமிக்கப்பட்டிருக்குது, கட்டாயமாக இந்த பண்டிகையை எல்லாருமே கொண்டாடணுமா அப்படின்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டீங்க. அப்போது ஒட்டுமொத்த உலகமே கட்டாயமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை கூடார பண்டிகை. அப்போ இது எல்லாமே ஞான அர்த்தமுடையவைகள். இதில் ஒரு சத்தியம் உண்மை மறைஞ்சிருக்கு இதுக்குள்ள. சரி, இதை எங்கே கண்டுபிடிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, இன்னொரு முக்கியமான இடத்துல இதை பற்றி பேசப்பட்டிருக்குது. பாருங்க, சகரியால 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் படிங்க. லைனாக படித்தா கூட அது இருக்கும். இப்போ நீங்கள் 16 மட்டும் படிங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். பார்த்தீங்களா? இது வந்து வருஷா வருஷம் கட்டாயமா வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. அதுலயே 17ஆம் வசனம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை. பார்த்தீங்களா? போதும் போதும் போதும். அப்போ கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜனங்களை கர்த்தர் வாதிப்பார். அப்போ இது வந்து கட்டாய பண்டிகை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல கூடார பண்டிகையை ஆசரித்தே ஆக வேண்டும், அனுசரித்தே ஆக வேண்டும், கட்டாயமா அதை கொண்டாடி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த 16ஆம் வசனத்துல கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு எல்லா தேசங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலக தேசங்களும் வந்துருவாங்க. வரும் பொழுது எல்லாருமே அடிப்பார் ஆண்டவர். அதுக்கப்புறமா சேனைகளின் தேவனை தொழுது கொள்வதற்கும் இந்த கூடார பண்டிகையை அனுசரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் வருவாங்க, இதை வந்து அனுசரிப்பாங்க, ஆசரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டார். சரி, நம்ம நிழலில் பார்த்தோம் இல்லையா? பழைய பாட்டு காலத்தில் பார்த்தோம் இல்லையா? லேவிராமத்தில் என்ன பார்த்தோம்? எதுக்காக கூடார பண்டிகையை கொண்டாடணும், அனுசரிக்கணும், ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்காகன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு வனாந்திரம் வழியாக கானான் தேசம் போறாங்க. போகும்பொழுது வனாந்திரத்தில் தேவனாக இருக்கிறதுல அவங்கள பாதுகாத்தாரு, அவங்களுக்கு கிருபை கொடுத்தாரு, அரவணைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்காக தான் கூடார பண்டிகை கொண்டாட சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையான தேவன் யாரு அப்படின்னு தெரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த உலகத்திலிருந்து நாம வெளியில வந்து இந்த வனாந்திர பிரயாணம், அதாவது இந்த விசுவாசத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த வனாந்திர பிரயாணம். அதுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்களோ அவர்களை நிச்சயமாகவே என்ன பண்ணுவார்னா தேவன் பாதுகாப்பார், அரவணைப்பார், அவங்க மேல அதிகமான அன்பு கூறுவார். இப்படி அவங்க ரொம்ப அருமையா பாதுகாப்பார். அது இந்த காலப்பகுதி தான். இப்படி தேவனை நம்பி மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஜனங்கள் இப்ப இருக்கிறாங்க. இவங்க கூடாரங்களை தங்குற மாதிரி இருக்கிறாங்க. இவங்களை தேவனாய் கர்த்தர் பாதுகாத்துட்டு இருக்காரு. இந்த காரியத்தை, இப்ப நடந்துட்டு கூடிய இந்த காரியத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமும்
கொண்டாட போறாங்க. என்னன்னு கொண்டாட போறாங்கன்னா, கடந்த காலங்களில் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய விசுவாசத்தை மட்டுமே சார்ந்து சில பேர் உண்மையா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தேவன் ரொம்ப அருமையா பாதுகாத்திருந்திருக்காரு. அதை குறித்து அவங்க சந்தோஷம் அடைய போறாங்க, மகிழ்ச்சி அடைய போறாங்க. எப்போ? வரக்கூடிய இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே பாருங்க. அதனால்தான் உலகத்துல பெரிய அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக எல்லாரும் வருவாங்க, இஸ்ரேல் ஜெயிக்கும், மற்ற எல்லா ராஜ்யங்களும் தோக்கும். அப்போ தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் தொழுது கொள்ள எருசலேமுக்கு வருவாங்க. அந்த டைம்ல தான் இந்த பண்டிகையை கட்டாயமா கொண்டாடணும். வரக்கூடிய எல்லா ஜனங்களும் கொண்டாடணும். என்னன்னு கொண்டாடணும்? இந்த காலப்பகுதியில் இப்ப நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, இந்த டைம்ல உண்மையை நம்பி சில பேர் வாழ்ந்திருக்காங்க, அவங்க தேவன் பாதுகாத்திருக்காரு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பண்டிகை தான் கட்டாய பண்டிகைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நாம எல்லாரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு உண்மையான சத்தியம் தெரிந்து, பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரிந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிந்து, இந்த வனாந்திரத்துல விசுவாசத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை குறித்து மகிமையான காரியங்கள் பின்னாடி சொல்லப்படும் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது. ஓகே, அப்ப தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.